ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, அதாவது 11/5/2025 வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படியும் 14/5/2025 எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்க முறைப்படியும் கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நம்ம செப்பரேட் பண்ணி கொண்டே போகலாம். அந்த வகையில் நான் பார்க்கக்கூடிய இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நட்சத்திர வைஸாக அடையக்கூடிய உடல்நல பாதிப்புகள் என்னென்ன நடைபெற இருக்கும், அதை எப்படி சரி பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நான் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாதுங்க. நான் முறையாக படித்து பட்டம் பெற்ற 5.5 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்ற ஆயுர்வேத மருத்துவர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆயுர்வேதத்தில் அஷ்ட அங்கங்கள் இருக்குது. அதில் காய, பால, கிரக, ஊர்த்துவாங்க, சல்ய, தம்ஷ்ட, ஜர அப்படின்னு சொல்லி ஜர விருஷ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புகள் அங்கங்கள் இருந்தாலும், இந்த கிரகங்கள் ரீதியாக எழக்கூடிய சில பாதிப்புகளை அவங்க சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது கிரக பயிற்சியாக கூட இருக்கலாம், அல்லது சில நோய் தொற்றுக்கள் அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கிரக சூழ்நிலையினால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை கூட அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதே நேரம் நமது சித்த மருத்துவ சாஸ்திரத்திலையும் வாதம், வைத்தியம், முப்பு எனக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தட், அதிலே இந்த வானியல் சொல்லக்கூடிய ஜோதிடங்கள் அந்த காலத்திலே ஒரு மனிதன் குருகுல பயிற்சியின் போதே இவைகள் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செக்டார்களாக பிரிஞ்சிருச்சு. இன்ஜினியரிங், வாஸ்து, அதே நேரம் மருத்துவம், ஆயுர்வேதம், சித்தா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசன், அந்த மாதிரியான இதுகள்லாம் பிரிஞ்சிருச்சு. அந்த காலத்தில் குருகுலத்தில் எல்லாமே அதில் சொல்லி கொடுத்து விடுவார்கள். எனக்கு சொன்ன வரைக்கும் சில மனிதர்கள் சொல்லும்போது, அந்த காலத்தில் கை நாடி ஜாசனம், நாடி இப்போ தோஷம் பார்க்குறாங்க இல்லையா, நாடி இது பார்க்குறாங்க இல்லையா, அப்போவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோய் நிலையை அறியும் பொழுது உங்களுடைய விரல் ரேகைகளை பார்த்து அவர்கள் உள்வாங்கி வைத்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நவீன மருத்துவத்தினுடைய காலகம், ட்ரெண்டிங் அப்படியில் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஒரு மனிதர்கள் ஒழித்து கட்டிவிட்டு வேறு ஒரு அறிவியல் பாதையில் போனதுனால இன்றைக்கி உள்ள ஆயுர்வேதம், சித்த மருத்துவர்களுக்கு இந்த சாப்டர் ஒரு புதிராகவே போயிடுச்சு, ஜோதிடம் என்பது. சரிங்களா? ஆனால் நமது மூத்த மருத்துவர்களோ, நம்மளுக்கு முந்தின தலைமுறையில் குருகுலமாக பயின்று வந்தவர்களோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள். சரிங்களா? இன்னும் குரு சிஷ்ய பாரம்பரியம் கேரளாவிலையும் சரி, அதே நேரத்தில் சில தமிழ்நாட்டில் சில அமைப்புகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜோதிடத்தை மெயினாக மையமாக வச்சுக்குவாங்க. அதே நேரம் ஒரு மனிதன் நல்லா இருந்துகிட்ருப்பான், திடீர்னு இருந்துகிட்ருப்பான், அவனுக்கு நோய் தாக்குதல் வந்துடும். ஆனால் கொஞ்ச நாள் சென்று போய் பார்க்காத வைத்தியமாகவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னால் அது மாறிடும். சரிங்களா? இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே தோஷங்கள் ரீதியாக நடைபெறுவதாக இருந்தாலும், இந்த கிரக பாதிப்புகளும் ஒரு முக்கிய காரணத்தை வைக்குது. சரிங்களா? இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இது ஒரு ஜோதிடத்திற்கான இது, ஜோதிடத்திற்கும் உடல் நலத்துக்கும் உள்ள ஒரு இதை தான் நான் கோரிலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நவீன மருத்துவத்துவமோ அல்லது இந்த அமைப்பின் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களோ இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு தவிர்த்து விட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் கொஞ்சம் பழமையும் கலந்து, நம்ம இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கையும் கலந்து, உடல் நலத்தையும் கலந்து பேசுவதனால இது சிலவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. இதில் பிடிப்பவங்களும் தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? வருகிற 11/5/2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து
மிதுன ராசிக்கு வந்து அடைகிறாங்க. இதனால் மிதுன ராசிக்காரர்கள் அடையக்கூடிய உடல் நல பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் இருந்து வர இடமே எங்கேருந்து வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பகைவரான சுக்கிர பகவானுடைய வீட்டிலிருந்து வர்றார். இவரும் சுபக்கிரகம், அவரும் சுபக்கிரகங்கள். 2 ஆசிரியர்கள் ஒரு அறையில் வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 2 மொழியியல் ஆசிரியர் வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஆங்கிலம் அறிந்தவரோ இங்கிலீஷ் அறிந்தவரோ பேசி கொண்டு இருக்கும்போது 2 பேரும் ஆசிரியர்கள் தான், 2 பேரும் வித்தை கற்றவர்கள் தான், 2 பேருமே ஒரே கேட்டகரியில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் இவர் எங்கே இருந்து வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து வர்றார். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பகைமையான இதில் தான் ஒரு டிப்ரெஷனோட தான் கிளம்பி வர்றார். அடுத்து எங்கே வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, மாணவனான புதனுடைய அம்சமான மிதுன வீட்டுக்கு வர்றார். இந்த வர்ற வீடாவது சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. மிதுனம் வந்து கன்னியோட வீடு வந்து அதுக்கு அதிபதி வந்து புதன், இருவருக்கும் ஆயிக்கிறாது, குருவுக்கும் இதுக்கும் ஆயிக்கிறாது. இருவரும் சுப கிரகங்கள் தான். அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து இல்லை என்றாலும் நிச்சயமாக உடல் நலம் சார்ந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜென்மத்தில் குரு இருக்க சிறைவாசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கும். எதை செய்கிறது, எதை செய்யக்கூடாது, மனநல ரீதியாக வந்து சில வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து இது பண்ணி பாதிப்படைவார்கள். பொதுவாக ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய குரு வருந்து அமருகின்ற இடம் வந்து கெடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான இது. அவருக்கு இணையான ஒரு கிரகங்கள் வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய சனி இந்த மாதிரியானது இருந்தால் தான் அவருடைய ஆக்ஷனை வந்து கவுண்டர் ஆக்ட் பண்ணி அதை நிப்பாட்ட முடியும். மற்றபடி அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் வந்து கெடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடத்தை அறிந்தவர்களுடைய வாக்கு. ஆனால் அவருடைய பார்வை பலன் வந்து நல்ல ஒரு பலன். அப்படி இருந்தாலும் அங்கிருந்து எங்கே பார்க்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வகையான பார்வையை வந்து பார்க்குறார். 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை வந்து பார்க்குறார். 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானத்தோட அதிபதி இடம்ங்கிற சொல்லலாம். நம்மளுடைய முப்பாட்டனார், தகப்பனார், ஆண் வாரிசு, நம்ம முற்புறவியில் செய்து வந்த நன்மை தீமைகளை எல்லாமே உள்ளடக்கியது தான் அந்த 5ஆம் இடம். பொதுவாக 5க்கு 5 பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படிங்கிறதுல வரும்பொழுதும் சில பிரச்சனைகளுக்கு மையப்பட்டு தான் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல அமர்ந்து அங்கே பார்க்கும்போது செயலும் செய்யக்கூடிய அவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்குது. பார்வையிலே வந்து அமர்ந்த வீடும் பிரச்சனை, அடுத்து பார்க்குற இடத்துல 5ஆம் வீடு அதுவும் பிரச்சனை, அடுத்து 7ஆம் இடம் சமசப்தமான வீடு, அந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய வீடு தனுசு. அப்போ அவர் என்ன ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறார். அதுலேயும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பண்டைய நூல்களில் வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. கண்ணாடியில் போய் இன்னொரு கண்ணாடி பட்டு இது பண்ணி வரும்பொழுது 2 கதிர்கள் வந்து பட்டு இது பண்ண போய் அதே மாதிரி அந்த இடத்துல இன்றைக்கி வந்து லோக்கரேஞ்ச் பாயிண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிரகமே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல புவி மாதிரியே ஒரு ஈர்ப்பு விசை செயல்பட்டு கொண்டு வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த லோக்கரேஞ்ச் பாயிண்ட் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அங்கனுக்குள்ளே குரு வீடு தான், ஆனால் அங்கனுக்குள்ளே குரு இல்லை. அந்த குரு வந்து 7ஆம் இடத்துல இந்த இடத்துல இருந்து அதை பார்க்கும் பொழுது அங்கனுக்குள்ளே ஒரு குரு இருப்பது போன்ற ஒரு மாற்று அமைப்பு கூட இருக்குது. இதான் வீடு கொடுத்து வீடு வாங்குறது மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறது. ஆனால் அது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு இடத்த கிரகத்துக்கு கொடுத்துக்கிட்டு வாங்குறது. ஆனால் ஜோதிட நூல்களில் ஜோதிட சிந்தாமணி இந்த மாதிரியான சப்த மஞ்சள் இந்த மாதிரியான நூல்களில் சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் தனது வீட்டையே பார்த்து இன்னும் கொஞ்சம் வலுவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இங்கே வந்து ஸ்தான பலம் வந்து இன்னும் கெடும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிப்புகள் வந்து இன்னும் டிப்ரெஷன் வந்து அதிகமாக போகும். அப்போ இவரை ஆட்டத்தை அடக்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது
9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாகிய கும்பத்தை வந்து பார்க்குறார். சரிங்களா? அப்போ அவருடைய இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனியோடைய இடம், வீடு. சரிங்களா? அவர் அங்கே அமர்ந்து இப்போ வந்து அதில் கொஞ்சம் ஜோதிடர்களுக்குள்ள ஒரு திருக்கணித பிரகாரமோ அது வாக்கிய பிரகாரமோ கொஞ்சம் எப்போ மாறுறாருங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்க்கும் பொழுது வந்து அங்கே சனி இருந்து இவருடைய பார்வையை வந்து கொஞ்சம் வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணி சமாதானப்படுத்தி கொடுக்கறதுனால வந்து இப்போ உள்ள பொது சோதிட ஒரு இதுக்கே அமைப்புக்கே குரு பெயர்ச்சி பலனுக்கே இந்த 9ஆம் இடத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு டைரக்ஷனே கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்து தான் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நீங்கள் இப்போ எப்படி சில உலக நாடுகள் ரஷ்ய அதிபர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கார், வடகொரிய அதிபர் இருக்கார், இந்த மாதிரியா இருந்தாலும் ட்ரம்போடைய ஒரு இது இருக்கு இல்லையா, அது மாதிரி தாங்க. அது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போங்க, கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கெடு பலன்களை வந்து ஸ்தான கெடு பலன்களை வந்து குறைக்கக்கூடிய வல்லமை வந்து கும்பராசியான அவருக்கு தான் இருக்குது. இதனால் அந்த வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து நிறைய வந்து டிப்ரெஷனுக்கு வந்து உள்ளாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். குழந்தைகள்னால மெயினாக வந்து டிப்ரெஷன் ஆகலாம், ஆண் குழந்தைகள்னால மெயினாக டிப்ரெஷன் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் எல்லாத்துக்காரிலையும் இந்த அடிபடுறது, ரத்த குழாயில் அடிபடுறது அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வர்றேன். ஆனால் எல்லாத்த காட்டிலும் உங்கள் மனசு நல்லா இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். சரிங்களா? உங்கள் மனசுலேயே மிதுன ராசிக்காரர்கள் மனசுலேயே டிப்ரெஷன்லேயே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷன் வந்து மனநிலை சோர்வு அடைஞ்சிருச்சுனாலே நீங்கள் எந்த காரியத்திலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைகள்னாலே நமது முப்பாட்டனார் அவங்க மிதுன ராசிக்காரர்கள் முப்பாட்டனார் பாட்டனார் இவங்களுடைய இதுலேயும் சரி சில பாதிப்புகள் வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த அவர்களால் வந்து இந்த டிப்ரெஷன் மனநிலை சோர்வுகள் வந்து இருக்கும். அதே நேரம் வந்து இடம் மாறுதல்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது அதனால் கூட வீட்டை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதாவது இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு டெய்லி நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். ஏன்னா அவர் வந்து 7ஆம் இடம் சமசப்தமாக மனைவியோட கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்கறனால வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பார்கள். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகுவார்கள். அதே நேரம் வந்து 9ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானங்கள் இது இருக்கிறனால வந்து அந்த கெடுபலன்கள் டிப்ரெஷன்களை கொஞ்சம் குறைத்து இருந்தாலும் பணம் ரீதியாக விரயமாவதனால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது எல்லாம் பயமுறுத்துறதாகவே நீங்கள் நினைத்து கொண்டு செல்ல வேண்டாம். இவற்றிற்கெல்லாம் முறையான ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அதை வந்து நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் நான் சொல்லிட்டு வர்றேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த குருவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய காரகத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாகவே இருக்கட்டும், என்ஜினியராக, அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கணும், அக்ரிகல்ச்சராக இருக்கணும், காரணம் என்ன, காரியம் என்ன, காரியத்துக்கு அதுக்கான உதவியாக இருக்கிற பொருள்கள் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, இது எல்லாமே தெரிந்தால்தான் ஒரு மனிதன் சரியான செயலை வந்து செய்ய முடியும். பரீட்சை என்றால் என்ன என்று தெரிய வேணும். அந்த பரீட்சையில் என்னென்ன இன்றைக்கி பேப்பருங்கிறது அதை தெரியணும். அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பாடங்களை படிக்கணும். அதற்கு அங்கே எழுதுகோள், பேப்பர், அட்டை எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு சென்டரில் போய் ஒரு ஆசிரியருடைய அனுமதி பெற்று கையெழுத்து வைத்து கொண்டு பரீட்சை எழுதினால்தான் அது அங்கீகாரமாக இருக்கக்கூடும். சரிங்களா? அதனால தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அது சோதிடத்தில் வந்துருச்சு. காரகத்துவங்கிற ஒரு டெர்மினாலஜி, வேர்டு டெர்மினாலஜி வந்துருச்சு, வேர்டு டேர்ம் வந்து வந்துடுச்சு. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே உரியது. ஆமாம், ஆயுர்வேத சாஸ்திரத்துலேயும் இந்த காரகத்துவம், காரியத்துவம் இந்த மாதிரியானதுலேயும் பதார்த்த குண சாஸ்திரத்துலேயும் அது வந்துடும். ஆமாம், சித்த வைத்தியத்துலேயும் வந்து பதார்த்த குண சிந்தாமணி இந்த மாதிரியானதுகள்லேயும் அந்த காரகத்துவத்தை வந்து சொல்லி கொண்டு வருவார்கள். கண்டிப்பாக இதெல்லாம் முதல் ஆண்டுலேயே இந்த படிப்பில் இதில் எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஆனால் ஜோதிடத்தை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சில உடல் அமைப்புக்கு வியாதிக்கு உள்ள காரகத்துவத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து குரு வந்து புத்தகத்துக்கும் அதிபதி. நம்மளுக்கு உடல்நிலைக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ. அது தொடர்பான ஒரு என்னென்ன அம்சம் நம்ம உடலில் அவர் என்னென்ன அம்சமாக இருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்ப்போம். சரிங்களா?
பொதுவாக அந்த குருவோட காரகன் நம்ம சொல்லும்போது புத்திரத்துவம், தனகாரகன், அதே நேரம் ஆசிரியர், நீதி தேவதன், அதே மாதிரி வந்து தேன், யானை, இந்த மாதிரியானது, வங்கிப்பணி, செல்வந்தர்கள், இந்த கோயிலோட ட்ரஸ்டிகள், இவங்கெல்லாம் அவங்களுடைய காரகத்துவத்தில் ஒரு அமைப்பில் அவங்க இதில் இருந்தாலும் நம்ம உடல் அமைப்பில் வந்து வரும்பொழுது கல்லீரலுக்கு மிக மிக அதிபதி வந்து அவர்தான். உடம்பினுடைய துடைப்பகுதிக்கும் அதிபதி அவர்தான். அதே நேரம் கொழுப்பு பகுதிக்கும் அதிபதி அவர்தான். இரத்த குழாய்களுக்கும் அதிபதி அவர்தான். இதே மாதிரி நம்ம வந்து வரிசையாக வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ கொழுப்புன்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள கொழுப்பா, தொடையில் உள்ள கொழுப்பா, பின்புறம் பட்டெக்ஸில் உள்ள கொழுப்பா, மார்பில் உள்ள கொழுப்பா, இதயத்தை சுற்றி உள்ள கொழுப்பா, டிஜிஎலா, எல்டிஎலா, ஹெச்டிஎலா, இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். சரிங்களா? அதெல்லாம் வேணாம். நம்ம சொல்லக்கூடிய இது மெயினான காரகத்துவம் வளவலன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் மறந்து போய் கூடாது. கல்லீரல் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இது யாருக்கு பாதிப்புகள் வந்து அதிகம் கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இதில் வரும் பொழுது மது இந்த மாதிரியான செயல்களை செய்பவர்களுக்கும் சரி, பொது சுகாதாரத்தை கடைபிடிக்காத நபர்களுக்கும் சரி, மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு இதில் வந்து அதிப்பிரவருத்தியாகவும் நடக்கும், லோவாகவும் நடக்கும். அதிப்பிரவருத்தியாக இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சக்காமலை கொண்டு போயிருக்கும். அதே மாதிரி அல்பமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குறைவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லிவர் சிரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து கவனிப்பாக இருந்துக்கிற வேண்டியது. ரெண்டாவது, ஒரு புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்து இது பண்ணுறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மகனுக்கும் அல்லது வாரிசுகளுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்போ வந்து இந்த மது, மாம்சம், இந்த மாதிரி கண்டேஜியஸான உணவு வகைகளை வந்து கூடுமான வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது. அதே நேரம் வந்து இந்த புத்திரஸ்தானத்திலிருந்து வரும்பொழுது சொல்லும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களால் டிப்ரெஷன் கொடுக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இரு சக்கர வாகனங்கள் வண்டி போகும் பொழுது மிகவும் கவனமாக போக வேண்டும். அதில் வந்து இந்த ஈரல் பகுதிகளில் அடிபடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஈரல் பகுதிகளில் அடிபட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா மிகவும் வந்து டேஞ்சரான கண்டிஷனுக்கு கொண்டு போய் மரணத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும். சில நேரம் வந்து சைலண்டாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை இந்த மாதிரியான இருக்கும்போது சைலண்டாக டிசீஸாக இருந்து ஒரு நாள் ப்ரொவோக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ வந்து ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்கிறங்க. அதே நேரம் வந்து தொடை பகுதிக்கு வந்து அவர் அதிபதினால் வந்து மெயினாக வந்து இந்த தொடை சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸு, நடைப்பயிற்சிகள், இதுகளை எல்லாம் வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். தொடையில் அடிபடுவது மாதிரியான வாகனங்களோ வண்டிகளிலோ பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அது உங்களுடைய திறமைகள், அசாத்திய திறமைகளை பற்றி நம்ம கூட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் மனசில் வந்து நீங்கள் அது வந்து பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உள்ள இருசக்கர வாகனங்கள்னால் ஓட்டுவோருக்கு மிகவும் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஏன்னா பம்பர் கார்டெலாம் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு அந்த பம்பர் வந்து வேலை செய்யாது. அப்போ வந்து இருசக்கர வாகனங்களில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு போவதற்கு மிக மிக கவனம் வந்து அவசியம். அதே நேரம் வந்து பார்க்கும் பொழுது கொழுப்பு பகுதிகளுக்கு வந்து அதிபதியாகவும் இருக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து அமையும். நல்லா வந்து ஒரு 30 வயசு ஆளாக இருப்பாங்க, 35 வயசு ஆள். இன்றைக்கெல்லாம் தான் பார்த்தாலே தெரியுது இல்லை மாரடைப்புகள் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா. இவங்க வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து படுப்பான். இமீடியட்டாக வந்து டிஜிஎல் லெவல் வந்து சில நேரம் வந்து ட்ரைக்ளிசரால் லெவல்கள் வந்து கூடும் பொழுது இஸ்கெமிக் அட்டாக் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து வருவதற்கு அதிகம். அதனால் அதே மாதிரி அதுக்கு மட்டும் கிடையாது, பொங்கல், இந்த மாதிரி நெய் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் இவைகள்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளுங்கள். உடல் எடைகளையும் கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் தவிர்த்து விடுவது கொஞ்சம் நல்லது. இது வந்து உங்களுடைய வயதை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கலாம். வயது உங்களுடைய நோய் தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 70 வயசு ஆள் 80 வயசு ஆளுக்கு வந்து இவங்க வந்து நம்ம பாதிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, ஏன்னா குரு இந்த மாதிரியான அமைப்பில் வர்றாரு அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க கண்ட்ரோலில் இருந்துட்டாங்கன்னா, இதை கேட்டு இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுநாளே போய் நல்லா ஒரு 2-3 பிரியாணி, மட்டன் இந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டங்கள், ஸ்வீட்டு இந்த மாதிரியான இதுகள்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, அடுத்து ஓரிரு வாரங்களில் வந்து பாதிப்பு வந்து அடைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதே நேரம் வந்து இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட சேரக்கூடிய இடங்கள் வந்து அப்டாமினல், பின்பக்க பகுதிகள், இவைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயிற்சிகள் சேர்த்து, அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, குருவினுடைய காரகத்துவமாக தொப்பை இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அது கிடையாது. அது தொப்பைக்கு உள்ள கொழுப்பு தான் அவருடைய காரகத்துவம். மஞ்சள் கலர் கொழுப்பு. இது வந்து இரத்த குழாய்களை பாதிப்பு அடைய வைக்கிறதுனால வந்து மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ வந்து நீங்கள் வந்து முறையான மருத்துவர், அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் அல்லது நவீன மருத்துவர்களுடைய இது பண்ணி உங்களுடைய உடல் அமைப்பை வந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ளுங்க. நல்ல பயிற்சிகள் செய்கிறது, அதே நேரம் வந்து ஆசனங்கள் செய்கிறது, தியானங்கள் செய்கிறது, இவைகள் எல்லாம் நீங்கள் வந்து கடைபிடித்து கொண்டே வர வேண்டும். அது எல்லாமே குருவுக்கு வந்து உகந்தது. சரிங்களா? இப்போ நான் சொன்னதுகள் வந்து சிலவைகள் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வந்து வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி தான் இதாகிட்டுருக்கு. நாயமே ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்டர். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இது எனக்கு இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் அமையுமா சார் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு மனிதருடைய ஜென்ம லக்கணம், ஜென்ம நடப்பு திசை, கரண்டில் என்ன திசை நடக்குது, தசாபுத்தி, அதில் உள்ள அந்தர் புத்தி என்ன, சரிங்களா? இந்த மாதிரியான திசை இதுகள்லாம் நடக்கிறதுனால தான் அதெல்லாம் வச்சு என்ன கிரகங்கள் வந்து கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது பாதிப்புகளை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். ஒரு ஆளுக்கு நல்லா சனி திசை இருந்துச்சுன்னா ஒன்றும் பாதிப்பு பண்ணாது, ராகு திசை இருந்தாலும் பாதிப்பு பண்ணாது. ஏன்னா இதை காட்டில் அவங்க பல மடங்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? அந்த மாதிரி என்னது. அதே நேரம் வந்து கேந்திராதிபத்திய கிரகங்கள், திரிகோணத்தில் அமர்ந்து இருக்கிற கிரகங்கள், மூல திரிகோணத்தில் அமர்ந்து இருக்கிற கிரகங்கள், அஷ்டாம்சம், நவாம்சம், தசாம்சம் இப்படிங்கிற மாதிரியான மைனர் டிவிஷன் வந்து இதில் இருக்குது. மேஜர் டிவிஷன் தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 12 கட்டத்தை போட்டு நம்ம பார்க்கக்கூடியது. அதில் வந்து மைனர் டிவிஷன்லாம் இருக்குது. சோடசாம்சம் இருக்குது, தசாம்சம் இருக்குது, நவாம்சம் இருக்குது, அஷ்டாம்சம் இருக்குது, இப்படி சொல்லிக்கிட்டே போய்க்கலாம். மூல திரிகோணம் இருக்குது, திரிகோணம் இருக்குது, கேந்திர இது இருக்குது, ஏகப்பட்ட இதுகள் இருக்கிறனால வந்து அதில் உள்ள கிரகங்கள் வந்து வாட்ச் பண்ணி அதை வந்து கவுண்டர் ஆக்ட் பண்ணி கொஞ்சம் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டு போக வைக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றி பயப்பட வந்து வேண்டியது கிடையாது. சரிங்களா? அதே நேரம் வந்து கவனக்குறைவாகவும் இருந்து விடக்கூடாது. சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அவர் வந்து இருக்கிற இடம் வந்து கன்னியோட இடத்துல, அதாவது புதனோட இடத்துல வந்து இருக்கார், மிதுனத்தில் வந்து இருக்கார். அந்த மிதுனத்தோடுக்கும் குருவுக்கும் வந்து ஒரு சில கதைகளே இருக்குது. அது நான் இப்போ சொன்னோம்னா டைம் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்கிற வேணும். அவருக்கு ஏன் பிடிச்சிக்கிறாம போனதுக்கான சில கதைகள்லாம் இருக்குது. அது நீங்கள் இணையதளத்தில் தேடிக்கிற கொடுங்க. அவர் யாரை நினைத்து கிரகத்துவம் பெற்றார் என்றால், மகாவிஷ்ணுவை தவம் புரிந்து புத பகவான் வந்து கிரகத்துவத்தை அடைந்தார். அவருடைய தோற்றம் வயசாகவும் சரி, அவருடைய பிறப்பு வயசாகவும் சரி, சில நவக்கிரகங்கள் வந்து கிண்டல் செய்தன அப்படிங்கிற மாதிரியான அதுலேயும் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து மனம் வெறுத்து போய் தனது இதுக்கு காரணமானவர் வந்து அவர் வந்து இப்போ இது பண்ணக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறனால, ஒரு இது அமைப்பு இருக்கிறனால அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் புரிந்து இதில் வந்து அவர் வந்து கிரகத்தன்மையை வந்து அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அமைப்பு இருக்கிறதுனால, மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான இதுகளையும் வரணும். அந்த பெருமாள் எப்போ குருவாய் நின்று காட்சி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போரில் பகவத்கீதை இருக்கு இல்லையா, அந்த பகவத்கீதையை ப்ரீச் பண்ணுறார், உபதேசிக்கிறார். அப்படி உபதேசிக்கப்படும் பொழுது மகாவிஷ்ணுவும் ஒரு குருவோடைய அம்சமாக இருக்கிறனால
பகவத்கீதை சாப்டர்களை கொஞ்சம் படித்து கொண்டீர்களே ஆனால் இந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து விடும். சரிங்களா? அதே நேரம் எனக்கு அப்படி படிக்க முடியாது சார், நான் இருக்கிற வேலை வலுவில் வந்து பகவத்கீதை டெய்லி எடுத்து நான் என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது சார். பிரச்சனையே கிடையாது. ராமானுஜர் உபதேசித்த, குருவாய் உபதேசித்த ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் நமோ நாராயணா. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இதை சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சாப்பிட போடும்போது சரி, துறங்க போடும்போது சரி. ஏன்னா அது வந்து குருவினுடைய ஒரு அம்சமான ஒரு மந்திரம். அது வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். சிவபெருமானுக்கு வந்து குருவாக இருந்து அவர் பதிகம் பாடிய ஆதிசங்கர் ஒரு அருளிய பில்வ அஷ்டகம் அப்படிங்கிறத வந்து கேட்டாலும் சரி, படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆரம்ப காலகட்டத்தில் 108 படிக்கிறது வந்து ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராவது சும்மா எடுத்துகிட்டு அதில் 10வது ஸ்லோகம் சொல்லுங்க, 20 அதெல்லாம் ரொம்ப சிரமம். எங்கேயாவது வாசித்தாங்களோ உபதேசித்தாங்களோ பாடல்கள் கேட்டாங்களோ அதை நீங்கள் வந்து கேளுங்க. சரிங்களா? அது கேட்டாலே கேட்பவருக்கும் சரி படிப்பவருக்கும் சரி புண்ணியமான ஒரு இது. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சி கூட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நான் சொன்னது எல்லாமே ஒரு மருத்துவத்துடைய ஒரு கோரிலேஷன் தானே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது தனிநபர்களுக்கும் நடப்பு திசைக்கும் ஏற்றவாறு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் லக்னத்துக்கும் ஏற்றவாறு, அந்த ஜாதகத்துக்கும் ஏற்ற சிம்பிளாக சொன்னோம்னா ஜாதகத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து வேறுபட்டு கொண்டிருக்கும். சரிங்களா? அதனால் அவனுக்கு நடந்தது எனக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியாது, எனக்கு நடந்தது அவனுக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நான் முதல்ல மாதிரி சொன்னபோது ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கலை, இலக்கியம், சினிமா, அரசியல், பொருளாதாரம், கட்டடக்கலை, இன்ஜினியர், இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம், விவசாயம், இதுகளுக்கெல்லாம் இருந்தாலும் நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில் இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் எப்படிலாம் உடல் நல ரீதியாக பாதிப்பு இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ இது பண்ணுறோம். நாளை வந்து இன்னொரு ராசிக்கு என்னங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி தான் 1வது ராசி மிதுனம். அடுத்து இன்னும் 12 ராசிகளுக்கு நம்ம இந்த கிளாக் வைஸாகவே வருவோம். நம்ம மேசத்துலேருந்து வரக்கூடாது. அவர் எங்கே இருக்காரோ அதிலேருந்து நம்ம சொல்லி வந்தால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.